வாழ்வதற்கே மிகவும் சிரமப்பட்டார். தன்னுடைய வழிகளை, இயலாமையை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டார். கடவுளை சபிக்கவில்லை, குறை கூறவில்லை. மாறாக கஷ்டப்படுவோர்களுக்காக அதை ஒப்பு கொடுத்தார். நீதிமான்களின் மன்றாட்டிற்கு ஆண்டவர் விரைவில் பதில் கூறுவார் என்று திருவிவிலியத்தில் வாசிப்பது போல இவரிடம் வந்து மன்றாடிய அனைவருக்கும் இவர் பரிந்துரைத்தார். தன்னுடைய உடல் நோய்களை ஒப்பு கொடுத்து அவர்கள் மன்றாட்டை நிறைவேற்றினார். 1946 ஆண்டு ஜூலை மாதம் 28ஆம் நாள் இறைவனடி சேர்ந்தார். 35வது வயதிலேயே இவ்வுலகை விட்டு சென்ற தெய்வதை இன்றும் நம்முடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஜினில் என்ற 10 வயது சிறுவன் கால்கள் முறுக்கப்பட்ட நிலையில்